கரூர்ல உயிரிழந்த 41 குடும்பங்களுக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுத்த அரசு பணி ஆணையங்களை உயர்நீதிமன்றம் ரத்து செஞ்சிருக்காங்க. இந்த கேஸை உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு போனது நாம் தமிழர் கட்சின்னு சில பேர் சொல்றாங்க. சடனா கரண்ட்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். இந்த மாதிரி நிறைய ரியல் ஹிஸ்டரியை நான் பேசிட்டு இருப்பேன். என்ன ஒரே ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, கரூர்ல தாவேகா கூட்ட நெரிசல்ல உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஆட்சியில வந்த பிறகு முதலமைச்சர் விஜய் கருணை அடிப்படையில அரசாங்க வேலையை வாங்கினாரு. பட் இங்க என்னன்னா, ஒரு தனியார் கட்சி அரசியல் கூட்ட நெரிசல் நடந்த இந்த சம்பவத்துக்கு அரசு பணி வழங்குவது அரசியல் அமைப்பிலே இல்லனும், சட்டம் வழங்கும் சம உரிமைக்கு எதிரானதுன்னும் அந்த உத்தரவை ரத்து செஞ்சிருக்காங்க. சரி, இந்த உத்தரவுக்கு நாம் தமிழர் கட்சி தான் காரணமானு கேட்டா, ஆமாம், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தீரன் திருமுருகன் தான் இந்த கேஸை மேல்முறையீடு பண்ணியிருக்காரு. என்னன்னா, அரசு பணத்தை தவறான முறையில பயன்படுத்துறாங்கன்னு நீதிமன்றத்துல பொதுநல வழக்கு பதிவு பண்றாரு. இங்க என்னன்னா, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தனியார் ரீதியான உதவிகள் கிடைக்கலாமே தவிர ஆனா அரசு பணி வழங்குதல் கூடாதுன்னு சொல்லப்படுது. நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது சரியா தவறான்றது உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.